கிட்ஸுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதாங்க பால்பூரி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர்றப்போ இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் கோதுமை மாவு, ரவை, சுகர், சால்ட்டு தண்ணி ஊற்றி பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதை நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதை பொரிச்சு எடுத்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக போட்டுக்கலாம், இல்லை குக்கி கட்டர் வச்சு உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அது மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் பாலில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் ஜீனி போட்டுட்டு கொரகொரப்பாக நட்ஸ் எல்லாம் அரைச்சி அதில் போட்டு ஏலக்காய் போட்டு அப்புறம் லாஸ்ட்டில் வந்து சாஃப்ரான் போட்டு நல்லா இந்த மாதிரி பால் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த பாலை நல்லா சூடாக அந்த பூரி இப்போ சுட்டு வச்சுருக்க பூரியோட ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமான டேஸ்ட்டில் சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பால் பூரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.